ஜெய் சாயிராம். என்னுடைய தரிசனத்தை நீ பெற்றுவிட்டாய் என் குழந்தையே. உன் வாழ்வில் அதிசயங்கள் ஆரம்பிக்கும் தருணமும் நெருங்கிவிட்டது. அதில் காலடியும் எடுத்து வைத்து விட்டாய். உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. கண்டிப்பாக வரத்தான் போகிறது. நீ காணப்போகும் அதிசயத்தை பார்த்து மனமகிழப் போகிறாய். இந்த நொடி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்திற்கு, இனி உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்திற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னுடைய மனம் ஆனந்தமடைந்து நிம்மதியடைந்து மனமகிழ்ச்சியோடு சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். இந்த அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்குபவர்களும் நிறைய பேர் உண்டு. அந்த நீரில் தவழ்ந்து மீண்டெழுந்து நீந்தி வந்து வெற்றியடைபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாழ்வில் நல்ல ஏற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ நலமோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். நல்லதையே நினைத்து நல்லதையே சிந்தித்து நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நல்லதுதானே நடக்கும். நல்லது நடக்காமல் வேறு என்னதான் நடந்துவிடும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று உனக்கு வரும் கஷ்டத்திற்கு முன்பாக நின்று தைரியமாக சொல்லிப்பார். உன்னை சூழ்ந்திருக்கும் கஷ்டமே உன்னை விட்டு விலகிவிடும். நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையின்படி நடந்தால் உன் வாழ்வில் நலமும் வளமும் செல்வமும் எல்லாம் வந்து ஒரு சேரும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தீர்ப்பதற்கான வழி நம்மிடத்தில் உண்டு என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு கண்களை திறந்து பார்த்தால், மனக்கண்களை திறந்து பார்த்தால் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். விரக்தி ஏற்படாமல், விரக்தியில் மூழ்காமல் செயல்பட்டால் உனக்கான நல்ல முடிவு, உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீ இதுநாள் வரை ஏங்கி இருந்தது ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உனக்கு நல்ல செய்தி வரத்தான் போகிறது. இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கோ அந்த வாய்ப்பே தேடி வரும். சிலருக்கோ அந்த வாய்ப்பை தேடி தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அந்த வாய்ப்பே உன்னை தேடி வந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி, சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறப்போகிறாய். வெற்றியை காணப்போகிறாய். ஆம் என் குழந்தையே, நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு பிடித்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல மனதுடைய உனக்கு இனி வாழ்வில் கஷ்டமே இல்லை. கலங்காதே. நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நல்லது நடக்கப் போகிறது? என் அன்பு குழந்தா, உனக்கான நேரம் நன்றாக கனிந்திருக்கிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ ஏங்கி தவித்த ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இனி உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிதான். எப்பொழுதுமே சாயின் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே எந்த ஒரு நாளையும் தொடங்கினால் அந்த நாள் நல்ல நாளாகத்தான் இருக்கும். அப்பொழுது உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் அமைதியாகவே செயல்படும். குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது மௌனமாக தியானம் பண்ணி மனதிலே சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருந்தால் நினைக்காதது நடக்காது என்று நினைத்தது எல்லாம் வசமாகும். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதகமாகவே நிகழும். விடியல் வரப்போகிறது என்று நம்பு. வெளிச்சம் பிரகாசமாக தெரியப் போகிறது என்று நம்பு. வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், மற்ற எந்த இக்கட்டான நிலையையும்
வேறு யாராவது அனுபவிக்கிறார்கள் என்று நீ உன் கண்ணால பார்த்தால், அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக புண்ணியமான செயல். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை சர்வ நிச்சயமாக நம்புவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயம்தான். உன் இதயமே என் கோயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, சாதித்து விட்டாய், சாதனையை செய்து விட்டாய். இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை, இனி வாழப்போகும் வாழ்க்கை எல்லாமே வேறு விதமாக மாறப்போகிறது. இல்லை என்ற நிலையே இனி உன் வாழ்வில் இல்லவே இல்லை. நான் உனக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் கண்களில் கண்ணீரை வழிய விடவே கூடாது. நான் தான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் ஏன் உன் மனதில் இத்தனை பாரத்தோடு இருக்கிறாய்? கண்களில் வழியும் நீரை பார்த்து என் மனம் அவ்வளவு வேதனை அடைகிறது. உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு இதுதான். இதுநாள் வரை கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கான வசந்த நாட்களாகவே இருக்கும். உன் கஷ்டமெல்லாம் தீரும். உன் வேதனையெல்லாம் முடிவுக்கு வரும். உன் துக்க நாட்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒரு விதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில்
குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதே. மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனை என்று உன்னிடம் வந்து சொன்னால் அதை கேட்டுவிடு. உன்னால் முடிந்த உதவிகளை செய். ஆனால் மற்றவர்களுக்கு உன்னுடைய முடிவை மட்டும் எப்பொழுதும் தந்துவிடாதே. உன்னுடைய அறிவுரையையும் கொடுத்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இப்படி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு வழியே தெரியாத பாதையில், வழியில் முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என்னால் என்ன செய்ய முடியும்? என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய் குழந்தையே. நீ முதலில் தைரியமாக இரு. மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே. உனக்காக உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் மற்றவர் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. எனவே ஏமாளியாக இருக்காதே. நல்லவளாக இரு, நல்லவனாக இரு. ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ கவனி. மற்றவர்கள் வாழ்க்கையை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் அவரவர் கடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா இருப்பேன். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு யார் சென்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகும்படி உனக்கு நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். இது நிச்சயமாக நடக்காது குழந்தையே. நான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கையை மெருகேற்ற, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நிதர்சனத்தை உனக்கு அறிய வைத்து, வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து சென்று உனக்கு முன்பாக நான் வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக நான் பாதுகாவலனாகவும் உன் பக்கவாட்டிலில் எப்பொழுதும் நான் உனக்காகவே வந்து கொண்டிருந்து நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் நண்பனாக அனைத்துமாக நின்று உன்னை வாழ்க்கையில் வழிநடத்துவேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது
பறவையை எப்படி கயிறு கொண்டு இழுப்பார்களோ அதைப்போல நான் உன்னை என் கரம் பிடித்து இழுத்து உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது குழந்தையே. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக நல்ல வதமாகவே மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரை என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய்? அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன்.
உனக்கான ஒரு நாள் வரும், உனக்கான நல்ல நேரம் வரும், உனக்கான நல்ல காலம் வரும், உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளையை, என் பொக்கிஷத்தை கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். 1000 கதவுகள் மூடினாலும் உனக்கென்று ஒரு கதவு திறந்து இருக்கும். அது உன் சாயப்பாவின் ஆலய கதவுதான். மனவேதனையாக இருந்தாலோ, போராட்டமாக இருந்தாலோ, வேதனையோடு இருக்கும் சமயத்தில் ஓடோடி வந்து என்னை ஒருமுறை பார். வர முடியாவிட்டாலும் மனதால் நினைத்துக்கொள். மனதிற்குள் சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் வேதனை கொஞ்சமாக குறைவதை நீயே உணரலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கஷ்டப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் சகித்து போக கற்றுக்கொள். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்ப வேணுமானாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறவே கூடாது.